அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகாபெரியவா அற்புதங்கள் தொடரில் நாம் உண்மையான பக்தர்களின் பக்தி நிலை என்பது எப்படி இருக்கும்னு பார்த்துருக்கோம். அதற்கு எவ்வளவோ உதாரணங்களை நாம் பார்த்துருக்கோம். இந்த மகான்கள் இடத்துல நாம் போய் ஒரு விஷயத்தை வேண்டிண்டு மகான்கள் நம்மை அருளும் பொழுது, ஆட்கொண்டு அருளும் பொழுது ஏற்படும் அந்த நிலை, பக்தி நிலை, மனோநிலை என்பது நம்மால் விவரிக்க முடியாதது. வாயால் அதை சொல்ல முடியாதுங்க. நம்ம அந்த ரேஷ்னலிசம்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்கான அந்த செயலுக்கான பலன் இதை வைத்து மகான்களின் கருணையை, மகான்களின் காருண்யத்தை எடை போடவே முடியாது. மகான்களின் வாக்கு என்பது எப்பொழுது நடக்கும், அது சாத்தியமாகும் என்பதை நம்மால் கணிக்கவும் முடியாது. உரிய காலம் வரும்போது அது நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதை யாராலேயும் மறுத்துவிடவும் முடியாது. நம்ம கிரகத்தில் மகாபிரியவாளுக்கு முன்னாடி 2 திராட்சையை வச்சு, இல்லை 2 கல்கண்டை வச்சு, 2 வாழைப்பழத்தை வச்சு அதை நைவேத்தியம் பண்ணி அதை பெரியவா ஏற்றுக்கவா போகிறாருன்னு நினச்சுண்டாலுமே சரி, அந்த இடத்தில் பெரியவா நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்வார். இது எப்படி இருக்குது என்றால், மகாபாரத கதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வரார், தூது வரார். அப்படி வந்துவிட்டு அவருக்கு துரியோதனின் அரண்மனையில் வசிப்பதற்கு விருப்பம் இல்லை. அநீதியும் அகம்பாவமும் மட்டுமே இருக்கும் ஒரு இடமா அந்த அரண்மனை உள்ளது. அதனால் உண்மையான பக்தனின் வீட்டிற்கு போவோம் அப்படின்னு நேர விதுரரின் இல்லத்திற்கு போகிறார். விதுரர் கண்ணன் வந்துட்டானேங்கிற ஆனந்தத்தில் என்ன பண்ணுறது என்பதை மறந்து விட்டார். கண்ணனை உள்ள அழைச்சார், கை காலில் அலம்பி விட்டார், அவரை உட்காத்தி வச்சார், ஆசனத்தில் உட்காத்தி வச்சுட்டு கண்ணனுக்காக வாழைப்பழத்தெல்லாம் ஓடி ஓடி போய் பறிச்சுண்டு வந்து வாழைப்பழத்தை கண்ணனுக்கு கொடுப்பாருன்னு பார்த்தா, அந்த வாழைப்பழத்தை எடுத்து குப்பையில் போட்டுட்டு வெறும் தோலையே கொடுத்துட்டுருக்கார் கிருஷ்ணனுக்கு. பகவானும் அந்த தோலை வாங்கி வாங்கி சாப்பிட்றார். நாம் எங்கே இருக்கோம், என்ன செய்கிறோம் என்ற அனைத்து நிலைகளையும் மறந்து கடந்து அந்த இடத்தில் கிருஷ்ணர் என்பது மட்டுமே நம் நோக்கம் என்ற நிலையில் அந்த மனோபாவத்திற்கு வந்துட்டார் அவர் அன்று. பகவானும் என்னப்பா இப்படி பண்ணுறிய, தோலை எனக்கு கொடுப்ப அப்படின்னு கேட்கல. அந்த பக்தன் பக்தியோடு எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று பகவானும் தோலை வாங்கி சாப்பிட்டார். இதை எதற்கு சொல்கிறோம்னா, நாம் ஸ்ரத்தை இருந்தால் போதும், பக்தி இருந்தால் போதும். நாம் என்ன கொடுக்குறோம், நாம் கொடுக்குற வஸ்து எப்படி இருக்குது என்பதை பகவான் பார்ப்பதில்லை. இதை உணர்த்தும் ஒரு கதை இது. ஒரு பக்தர், அந்த பக்தர் ஒரு அந்தணர், மகாபெரியவாளின் தீவிர பக்தர். எப்படி தீவிர பக்தர்னு சொல்கிறோம்? நாம் எவ்வளவோ பேரை பெரியவாளோட தீவிர பக்தர்னு சொல்கிறோம். எப்படின்னா, அவர்களுக்கு இருக்கும் அந்த திடமான பக்தி, அந்த பக்தியை பெரியவா அங்கீகரித்த அந்த விதம், இதை வைத்து தான் இவர்களை தீவிர பக்தர்கள், அத்தியந்த பக்தர்கள்னு சொல்கிறோம் இல்லையா. இவர் எப்படின்னாக்க, ஆற்றுல என்ன சுவாமி படம் இருந்தாலும் பிரதானமாக ஒரு பெரியவா படம் இருக்கும். ஆற்றுல என்ன சமைச்சாலும் அதை பெரியவா முன்னாடி வச்சு நைவேத்தியம் பண்ணிவிடுவார்கள். பொதுவாகவே எல்லார் வீட்டிலும் என்ன வழக்கம் இருக்கும்னா, அன்னத்தை மட்டும்தான் சுவாமிக்கு நிவேதனம் செய்வார்கள். அதன் மேல் கொஞ்சம் ஒரு சொட்டு நெய்யை வேணால் விட்டு நைவேத்தியம் பண்ணுற வழக்கம் உண்டு. அதற்கு நம் பூஜா முறையில் மகா அன்னம்னு பேர். அதை மட்டும்தான் நைவேத்தியம் செய்வார். இவர்கள் கிரகத்தில் எப்படி தெரியுமா, அன்னம், பருப்பு, நெய், கறி, பொரியல், கூட்டு, இதில் குழம்பு, ரசம், சாம்பார், அவியல் எதாக இருந்தாலும் பெரியவாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவாள். அது பாயசம் எதாக இருந்தாலும் சரி, தலைவாழை இலையெல்லாம் போட்டு அதன் மேல் எல்லாமே பரிமாறி அப்படி நைவேத்தியம் பண்ணுவாள். இவர்கள் இல்லத்தில் இவர்களுக்கு 3 ஆண் பிள்ளைகள். 3 ஆண் பிள்ளைகளுக்குமே திருமணமாகிறது. அப்படி ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவோமே, கூட்டு குடும்பமாக ஆனந்தமாக வசித்து வருகிறார்கள். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இன்று எங்காவது இதை காண முடிகிறதா, கூட்டு குடும்பம் என்பதை? அப்படி அனைவரும் பக்தியோடு பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்பா. இதில் என்னென்னா, ஒவ்வொரு வாரத்திற்கும் இந்த சமையல் டியூட்டி மட்டும் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குமா. இந்த வாரம் முதல் மருமகள், அடுத்த வாரம் 2ஆம் மருமகள்,
அதற்கு அடுத்த வாரம் 3வது மருமகள், மறுபடியும் முதல் மருமகள்னு இப்படி அந்த ஸ்வாப்னு சொல்லுவோமே, அவர்களுக்குள்ளேயே ஒரு ஏற்பாடு. என்ன ஆகிறது, 3வது மருமகள் சமையல் செய்யும் முறை அந்த வாரம். அந்த பெண்ணும் பயபக்தியோடு ஸ்ரத்தையோடு தான் சமைக்கிறாள். ஆனாலும் என்ன ஆயிடுறது, கத்திரிக்காய் மட்டும் தீந்து விடுகிறது, லேசாக தீஞ்சு போய்டுறது. உடனே அந்த கத்திரிக்காய் எடுத்துட்டு வந்து அந்த வாழை இலையில் அன்னத்துக்கு பக்கத்தில் வச்சு நைவேத்தியத்துக்கு எல்லாம் தயாரான பொழுது தான் அந்த வீட்டின் முதியவர் தகப்பனார் இருக்கார் இல்லையா, அவர் பார்க்குறார், அது கத்திரிக்காய் தீந்துட்டுதே அப்படின்னு தன்னுடைய 3வது மருமகளை கூப்பிட்டு, என்னம்மா கத்திரிக்காய் தீஞ்சு போயிடுத்தேம்மா, இது எப்படிமா நான் பெரியவாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது அப்படின்னு கேட்கும் பொழுது, என்ன பண்ணுறது மாமா, நானும் ஜாக்கிரதையாக தான் இருந்தேன், இன்றைக்கி மட்டும் இப்படி ஆயிடுத்து மாமா அப்படின்னு அந்த பெண்ணும் சொல்ல, இவரும் ஒரு அரை மனதோடு பெரியவாளுக்கு அதே நைவேத்தியம் பண்ணிடுறார். அன்றைய பொழுதும் முடிகிறது, பூஜையெல்லாம் முடிகிறது, எல்லாமே ஆயிட்டு அப்படியே ஒரு 6 மாத காலம் கடந்து போகிறது. இவர்களுக்கு மகாபிரியவாளை தரிசிக்கும் ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. எல்லாரும் கிளம்பி நேர காஞ்சிக்கு வருகிறார்கள். பெரியவா முன்னால் எல்லாரும் நின்று கை நீட்டி குடும்பமாக அப்படி பிரசாதம் வாங்கும் பொழுது, முதலில் அப்பா அம்மா, முதல் பிள்ளை முதல் மருமகள், 2வது பிள்ளை 2வது மருமகள், இப்படியே வாங்கின கடந்து போகிறா. கடைசியில் 3வது பிள்ளை 3வது மருமகள் வந்து அப்படி கையை நீட்டும் பொழுது, நீ தானே அன்னைக்கு தீச கத்திரிக்காய் வச்ச எனக்கு அப்படின்னு கேட்டாராம் மகன். தூக்கி வாரி போடுறது இவர்கள் எல்லாருக்கும். அந்த மருமகளுக்கு சொல்லவே தேவையில்லை, நம்ம கிரகத்தில் நாம் சமைச்சு பெரியவாளுக்கு நைவேத்தியம் பண்ணியிருக்கோம், 6 மாதத்துக்கு அப்புறம் அதை பெரியவா இன்னைக்கு நேரில் பார்த்து மிகச்சரியாக கேட்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நாம் பக்தியோடு எதை அந்த இறைவனுக்கு சமர்ப்பித்தாலும் அதை அந்த இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். என்கிட்ட எதுவுமே இல்லை, 2 வாழைப்பழத்தை நான் கடையில் வாங்கி நைவேத்தியம் பண்ணலாமா? வாழைப்பழம் கூட இல்லை, ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்க வைக்க வாழைப்பழமும் நன்னா இருக்க மாட்டேங்கிறது. நான் வேணால் கடையிலேருந்து அந்த உலர்ந்த திராட்சை ட்ரை கிரேப்ஸ்னு சொல்கிறோம், அதை வாங்கி நிவேதனம் பண்ணலாமா? டெய்லி தாராளமாக பண்ணலாம். ஆனால் அதில் ஸ்ரத்தை வேண்டும், பக்தி வேண்டும், இதை பெரியவா ஏற்றுக்கொள்கிறார் என்ற அந்த எண்ணம் வேண்டும். நிச்சயமாக பெரியவா அந்த இடத்திற்கு வந்து அதை ஏற்றுக்கொள்கிறார். இதை இவர் கேட்டதுமே அங்கு இருந்த அத்தனை பேருக்கும் ஒரு பாடம். நாம் ஏதோ கிரகத்தில் நமக்கு மட்டும்தான் தெரியறதுன்னு என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கோமே, பெரியவா ஒவ்வொன்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார் அந்தர்யாமியாக. அதனால்தான் சுவாமிக்கு நிஜ பக்த ஹிருதய விஹாரின்னு பேர். உண்மையான பக்தர்களின் ஹிருதயத்தில் என்றும் ரத்தின சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருப்பார் அந்த பகவான். நாம் என்ன செய்தாலும் என்ன நினைத்தாலும் அதை பகவான் பார்த்து கொண்டும் கவனித்தும் கொண்டே தான் இருக்கிறார். இந்த எண்ணம் நமக்கு இருக்கும் பொழுது ஸ்ரத்தை தானாக வரும். இந்த எண்ணமும் ஸ்ரத்தையும் இருக்கும் பொழுது திடமான பக்தி நிச்சயமாக வரும். திடமான பக்தி வரும்பொழுது மகானின் அருள் நம்மை தேடி வரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ரிதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.